சாம்சங் கேலக்ஸி M32 கேமிங் அப்புறம் கேமரா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த மொபைலோட லான்ச் ப்ரைஸ்னு பார்க்கும் மோஸ்ட்ல 15,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M31 சக்ஸஸராக லான்ச் ஆன மொபைல். மொபைலோட வெயிட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டோன்னா மொபைலோட வெயிட்னு பார்க்கும் மோஸ்ட்ல 191 கிராம் வரைக்கும் இருக்குது. இப்போ மொபைலில் ஒரு பேக் கவர் போட்டு வெயிட் பார்க்கும் மோஸ்ட்ல 228 கிராம் வரைக்கும் இருக்குது. என்ன தான் இது 5 இயர்ஸ் ஓல்டு மொபைலாக இருந்தாலும் மொபைலை கையில் எடுக்கும் மோஸ்ட்ல இப்போ உள்ள மொபைல் மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். AnTuTu ஸ்கோர் ரன் மோஸ்ட்ல 2 lakhs வரைக்கும் ஸ்கோர் கிடச்சிருக்குது. இதோட டெர்மினல்ஸ்னு பார்க்கும் மோஸ்ட்ல ரொம்பவே கண்ட்ரோலாக போயிருக்கு. 37 டிகிரி தான் மேக்ஸே. இப்போ அப்படியே 3D மார்க் ரன் பண்ண மோஸ்ட்ல இதோட ஆவரேஜ் FPS 3.2 அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்குது. 3D மார்க்கில் இதோட ஸ்டெபிலிட்டி 62% இருக்க வந்திருக்கு. இங்கேயும் உங்களுக்கு டெர்மினல்ஸ் ரொம்பவே கண்ட்ரோலாக போயிருக்கு. 38 டிகிரி தான் மேக்ஸ். 3D மார்க் ரன் பண்ண மோஸ்ட்ல உங்களுக்கு இங்கே வரும் 3%க்கான பேட்டரி டாப் தான் இருக்குது. பேட்டரியோட ஆப்டிமைசேஷன் இங்கே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கீக் பெஞ்சில் சிங்கிள் கோருக்கு உங்களுக்கு 376 வந்திருக்கு. மல்டி கோருக்கு 1264 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த மொபைலில் கேம்ஸ்லாம் ரன் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம். இந்த மொபைலில் BGMI ப்ளேயபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ளேயபிள் தான். கண்டிப்பாக ஷார்ட் டைம் கேமிங்க்கு உங்களுக்கு இது எனஃபாக இருக்கும். இனிமேல் நியர்பையில் வர மோஸ்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சட்டன் FPS ட்ராப் இருக்குது. கேமிங்லேயும் உங்களுக்கு இங்கே தெர்மல்ஸ் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே பரவாயில்லாமல் ஒர்க் ஆகுது. இதோட 3 மினிட்ஸ்க்கான கேமிங்கில் 1%க்கான பேட்டரி ட்ராப் இருக்குது. இது FF Maxல ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்க கேம் ப்ளே. இங்கேயுமே உங்களுக்கு தெர்மல்ஸ் ரொம்பவே கண்ட்ரோலாக போகுது. இதோட 4 மினிட்ஸ்க்கான கேமிங்கில் இங்கே உங்களுக்கு வெறும் 1%க்கான பேட்டரி ட்ராப் தான் இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு சடன் மூமெண்ட்ஸில் கண்டிப்பாக 1 செகண்ட் ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மேனேஜபிள் தான். இப்போ அப்படியே ஸ்மூத் கிராஃபிக்ஸில் சூஸ் பண்ணிட்டு இதோட கேம் ப்ளே கிளிப்ஸை பார்த்துடலாம். கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸோட கேம் ப்ளேக்கும் ஸ்மூத் கிராஃபிக்ஸோட கேம் ப்ளேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு FPS இன்னுமே கொஞ்சம் நல்லா கிடைக்குது. அந்த சடன் மூமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு இங்கே அந்தளவு லேக் இல்லை. இப்போ இதோட கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 64 MBக்கான ரியர் கேமரா, 8 MB அல்ட்ரா வைட், நெக்ஸ்ட் இருக்க 2 MB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 20 MBக்கான செல்ஃபி கேமரா. நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் வச்சு பிக் எடுக்கும் மோஸ்ட்ல. இன்னுமே இதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் மேனேஜபிளாக தான் இருக்குது. இது இதோட அல்ட்ரா வைட் வீடியோ. இப்போ ரியர் கேமரா 1xல இதோட ஸ்டெபிலிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துடலாம். இது கேலக்ஸி M32ல் ரியர் கேமரா FHD 30 fps வச்சு கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்கே இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது வீடியோக்கு. FHD 60 கூட இல்லை. ஆடியோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் பார்த்துக்கிடுங்க. வீடியோவில் உங்களுக்கு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு 5 to 6K பட்ஜெட்டில் நீங்கள் மொபைல் தேடிட்டு இருக்கீங்கனாக்கி நார்மலான லேக் ஃப்ரீ யூசேஜுக்கு இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம்.